நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேற நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தா மேனேஜர் எப்படி வந்து டார்கெட் எடுக்க சொல்லி கொள்ளுவான். என்ன செய்யலாம்? நம்ம வேற ஒரு டார்கெட்டும் எடுக்கலைன்னா சம்பளத்தில் வேற கை வச்சிருவானே. எப்படி நம்ம பண்ணுறது? நமக்கு சிக்கன ஒரே அடிமை அவள் தான். அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், டார்கெட் எடுத்துருவோம். சரி, அவளுக்கு கால் பண்ணுவோம். காலங்காத்தாலே எவனோ ஒருத்தன் புதுசாக ஃபோன் பண்ணுறான், புது நம்பர்ல இருந்து. கடன்காரனா இருப்பானோ? காலை அட்டன் பண்ணுவோமா வேணாமா? சரி, அட்டன் பண்ணி தொலைப்போம். ஹலோ. என்ன வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்கு? நம்ம மேனேஜரோட சேர்ந்தவளா இருப்பாளோ? சரி, ஃபோன் பண்ணிட்டோம், பேசுவோம். மேடம், பேங்க்ல இருந்து பேசுகிறேன் மேடம், பேங்க்ல இருந்து. பேங்கா? ஐயோ, பேங்க்ல இருந்து என் வீட்டுக்காரர் எதுவும் கடை வாங்கிட்டானோ? சொல்லுங்க மேடம். நாங்கள் ஒரு கார்டு கொடுப்போம் மேடம். அந்த கார்டை வச்சு நீங்கள் பணமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பொருளும் வாங்கிக்கலாம். ஆஹா மேடம், பணம் தரீங்களா? எனக்கு பணம் கொடுங்க, கார்டு தேவைப்படுது. ஆஹா, ஒரு அடிமை சிக்கிருச்சே. மேடம், கண்டிப்பாக மேடம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டுனா என்ன மேடம்? கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியாமல் இருக்காளே, ஒருவேளை படிக்காத தற்கொலையாக இருப்பாளோ? மேடம், நீங்க பேசுறது கேட்கல. என்னது தற்கொலையா? மேடம், தவறு அவ்வளோதான் இங்கே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு. நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க மேடம்? சம்பளமா? சம்பளம்னா என்ன மேடம்? சம்பளமா? மேடம், நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா போலையா? வேலையா? வேலைன்னா என்ன மேடம்? என்ன வேலைன்னா என்னன்னு தெரிலன்றா, சம்பளம்னா என்னன்னு தெரிலன்றா, கிரெடிட் கார்டும் தெரிலன்றா. காலையிலே சரியான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கு. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? மேடம், லைன்ல தான் இருக்கேன். என்ன காலையிலே வேலை இருக்கா சம்பளம் இருக்கான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நாளை எழுத்துடா. மேடம், எனக்கு சனி உச்சத்துல இருக்கு. நான் வேலையை விட போறேன், என்னை ஆளை விடு சாமி. அப்பாடா, போன் வச்சுட்டேன். காலையில வேலை வெட்டி இல்லாம போன் பண்ண வேண்டியது. எவனா முட்டாப்பா எறிஞ்சானா அவன் மண்டையில மிளகா அரைக்க வேண்டியது. இவங்களுக்கு இதே வேலை. ஓடிட்டா போல. நம்ம போட்ட போல இனிமேல் எவனுக்கும் கால் பண்ண மாட்டான்.